ஹாய் ஹால், இன்றைக்கி ஒரு கொலு பார்க்க போகலாமா? யார் வீட்டுக்கும் இல்லை, எங்கள் சித்தி வீட்டுக்கு தான் கொலு பார்க்க போகிறோம். வருஷம் அவங்க வந்து கொலு வச்சுருவாங்க. ஏன்னா அது வந்து எங்கள் அம்மாச்சி காலத்துலேருந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, ஏதாவது வாங்கணுமே சொல்லிட்டு ரிட்டன் கிஃப்ட் கடைக்கு போயிருந்தோம். அப்புறம் இந்த ஜெர்மன் சில்வரில் நிறையா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பிச்வாய் தாம்பாலம், ஜார்ஸு இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எதை வாங்குறது எதை வைக்கிறதுனே தெரில. நானே போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம தான் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று வாங்கிட்டு கொலுக்கு போயிட்டோம். இதில் வந்து 5 படிக்கட்டு கொலு வச்சுருந்தாங்க. இதில் ஒன்று ஒவ்வொரு ஸ்டோரியாமா. 5 படிக்கட்டுக்கும் 5 ஸ்டோரி இருந்துச்சு. ஒரு செட்டு வந்து கல்யாண செட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பழம், அந்த ஸ்வீட்டு, அப்புறம் முன்னோர்கள் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு கிராமத்து வாழ்க்கை ஒரு கதை இருந்துச்சு. இந்த மாதிரி 5 படிக்கட்டுக்கும் 5 ஸ்டோரி இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து மருமக வேணுன்றதுக்காண்டி பையன் வேண்டிட்டு வச்சாங்களாம். அதே மாதிரி எங்கள் சித்தி மருமகன் வேணுங்கிறதை கல்யாணம் மாப்பிள்ளை வச்சாங்களாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க வந்து வேண்டிட்டு ஒன்று வச்சா அது அப்படியே நடக்குமா அடுத்த வருஷத்துக்குள்ளே. குழந்தை வேணுன்றவங்க குழந்தை பொம்மை வாங்கி குழந்தை அந்த கொலுக்கு கொடுத்தோம்னா அதுவும் அடுத்த வருஷம் குழந்தை உருவாகிடுமா. அந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொலு எல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு. எல்லா கொலுவுமே முருகன், நடராஜர் எல்லா சிலையுமே வச்சுட்டு இருந்தாங்க. சரி, நம்ம நவராத்திரி அங்கே பிரசாதம்லாம் ஆர்த்தி பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம சும்மா உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம துர்க்கை அம்மன் பாட்டை பாடிட்டு இருந்தேன். அம்மனுக்கு 2 பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் பண்ணிட்டோம். நெய்வேத்தியமாக பால் பாயசமும் பச்சைப்பயிறு வச்சுருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த தியாகேஷ் விளாண்டுட்டு இருந்தான். அதில் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா திருச்சி டிவிஎஸ் டோல்கேட்டில் வந்து ஃபேக்ட்ரி அவுட்லெட் போட்டிருந்தாங்க. அப்புறம் அங்கே போய் பார்த்தோம். பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக கம்மியாக போட்டிருந்தாங்க. பலோசோ பேண்ட்டு, டிஷர்ட்டு, இந்த குழந்தைங்களுக்கு தேவையான ட்ரௌசர், பேண்ட்டு, அப்புறம் மாடர்ன் வியர், வெஸ்டர்ன் வியர் எல்லாமே போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் எதுவுமே வாங்கலை, சும்மா விண்டோ ஷாப்பிங் தான் கூட்டிகிட்டு போயிருந்தாரு. எல்லாமே திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே மொதல் நாள் வந்து தீபாவளிக்கு ரொம்ப சூப்பராக போட்டிருப்பாங்க. அங்கே போய் வாங்கிக்கலாம்னு விட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.